சோல்ஜர்ஸ் ரீசெண்டாக வந்த படங்களில் என்னதான் சில படங்களில் ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை, கதை நல்லான்னு சொன்னாலுமே ஆக்டிங் வைஸில் பெஸ்ட்டாக கொடுக்குறது யார் அப்படின்னா நம்ம எஸ்.ஜே. சூர்யா தான். என்னதான் வில்லன் கேரக்டர் டம்மி கேரக்டராக இருந்தாலுமே அவர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருந்திருக்கும், ரசிக்கும்படியாக இருந்திருக்கும். உண்மையை சொன்னால் அவர் தான் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் எஸ்.ஜே. சூர்யா. எஸ்.ஜே. சூர்யா தான், கண்டவெல்லாம் கிடையாது. ஏன்னா படத்தில் டைட்டிலே போட்டிருப்பாங்க நடிப்பு அரக்கன் அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட எஸ்.ஜே. சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஈஸியாலாம் வந்துடல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தார். இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து இட்டு கொடுத்தக்கு அப்புறம் கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டார். ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்ன, எப்படி இவர் எப்படி மேலே வந்தார் அப்படின்றது தான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது பாசத்தலைவனுக்கு பாராட்டு வீடியோ. இப்போ பார்த்து நான் ஐடியாவாக பேசி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பாசிட்டிவாக போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு சப்ஜெக்ட். இந்த ஷோவை அதுக்கு தான். ஸோ வந்து மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நல்ல கண்ணெலாம் போட முடியும். நல்லா கண்ணு போடுறீங்க, அப்புறம் சப்போர்ட் பண்ணிடுறீங்க, என்ன பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணிங்க. ஓகே போராசில் போயிடலாம். நான் கலைஞசாமி. இந்த ஷோ பாசத்தலைவனுக்கு பாராட்டு வீடியோ. எஸ்.ஜே. சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள ரொம்ப ஈஸியாக வந்துடல. ஐடி கேம்பில் வேலை பார்த்து லட்சமாக சம்பாரிச்சுக்கிட்டு வீக்கெண்டில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சி டேரக்டாக அப்படியே டேரக்டராக வந்து உட்காரல. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 10th படிக்கும் பொழுது சினிமாவோட ஆசை வச்சு சினிமாவில் அவ்வளோ சாதிக்கணும் அப்படின்ட்டு தன் சொந்த ஊரான தென்காசியை விட்டு சென்னைக்கு ஓடி வந்தவர். அதே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சிவாஜி வீட்டுக்கு போயிருக்காரு, சிவாஜியை பார்க்கணும் ட்ரை பண்ணியிருக்காரு, பட் அவரால் முடியல. அதுக்கப்புறம் தான் டைரக்டர் பாக்யராஜ் வீட்டுக்கு போயிருக்காரு, அங்கேயும் பார்க்க முடியல. இப்போ என்ன பண்ணாராம், பாக்யராஜ் வந்து காரில் போகும்போது திடீர்னு வந்து கார் பண்ணி விழுந்தாரமா. அப்படி விழுந்து சான்ஸ் வாங்கி ஒரு சின்ன ஒரு அசிஸ்டன்டாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் அசிஸ்டண்டாக பல வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. சரியா சொன்னால் டாக்டர் பாக்யராஜ் சர்க்கிளில் இருக்கிற டாக்டர் சார் பண்ணியுமா, பாண்டியராஜன், பாரதிராஜா, வசந்த், இந்த மாதிரி டேரக்டர்ஸ் கிட்ட வந்து அசிஸ்டா ஒர்க் பண்ணியிருப்பாரு. சரியா சொன்னா நம்ம பாண்டியராஜனோட படம் தான் நெத்தியடி. நெத்தியடி படத்துல ஒரு சின்ன ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா வச்சிருப்பாரு. இதேமே கிழக்கு சீமையிலையும் ஊர்க்காரங்க மாதிரி ஓகேவா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒரு சின்ன ரோல் நடிச்சு வச்சிருப்பாரு. ரோல் சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ல ஒரு கேரக்டர் அது மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டேரக்டர் வசந்த் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஷாக் அடிக்குது சோனா அப்படின்ற பாட்டில் ஒரு சும்மா டான்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கிளிப்பில் வந்திருப்பாரு, ஒரு ஷார்ட்டில் வந்திருப்பாரு. ஆக்சுவலாக அந்த நேரத்தில் டேரக்டர் ஆகணும் ஆசை இருக்கும்போது நடிக்கணுன்ற ஆசை அப்போ தான் இருந்துச்சு. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து இந்த எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்து வளர்ந்து அந்த மாதிரி ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை கூட இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். சரியா சொன்னால் டைம் வந்து இப்போயே பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக காசு கிடைக்கிது. இப்போ தான் டேரக்டர்ஸ் வந்து இல்லை பாவம் பசங்க பொழைச்சிக்கிட்டு போட்டு சேலரி பேட்டா காசு கொடுக்குறாங்க. அப்புறம் அது மாதிரி அதெல்லாம் எனக்கு நினச்சியே பார்க்க முடியாது. ஓகேவா, அதான் என்ன பண்ணுவாரா, ஹோட்டலில் வேலை பார்ப்பாராம். ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு போறாமா. இப்படிதான் ஒரு லைஃப் விட்டு போயிருந்துருக்கு. இன்னைக்காவது சாதிப்போம், இன்னைக்காவது படம் கிடைக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆசைன்னு ஒரு படம், நம்ம ஏகேவோட படம் ஆசை. அந்த ஆசை படம் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு நம்ம எஸ்.ஜே. சூர்யா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து புல்வெளி புல்வெளி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை வந்து டைரக்ட் பண்ற வாய்ப்பு வந்து கிடைச்சது நம்ம எஸ்.ஜே. சூர்யாவுக்கு. நீ ஏன் தலைமை நடத்தி பண்ணிக்கப்பா அப்படின்ட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது தான் அங்கிருந்தா வந்து ஏகேக்கு இவருக்கும் வந்து ஒரு கான்டென்ட் கிடைச்சிருக்கு. ரெண்டு பேர் மீட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே அடுத்த பார்த்து டேரக்டராக போடலாம் அப்படின்ட்டு நம்ம ஏகே வந்து படம் இருந்தார். ஆக்சுவலி ஏகே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஏகப்பட்ட புது டேரக்டர்ஸ் வந்து வாய்ப்பு கொடுப்பாரு. அது சில படம் ஓட சில படம் ஓடாது. அதில் முக்கியமானவங்க தான் நம்ம எஸ்.ஜே. சூர்யா. சரியா சொன்னால் அவர் எடுத்த ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா வாலி படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் வந்த படங்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த டைம் வந்து லவ் ஆக்ஷனு ஊருக்குள்ள ரோடியை லவ் பண்ணுற ஒரு ஹீரோயின் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும். பட் இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் கதையை ஃபோக்கஸ் பண்ணி போயிருந்திருக்கும். ஒரு ஹீரோ ஒரு ஆன்டி ஹீரோ, ஒரு வித்தியாசமான கதைக்களமாக இருந்திருக்கும் அந்த படம். இந்த கதையை கேட்ட உடனே ஏகேக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. கதை டிஃப்ரெண்டாக இருக்கு, படம் ஓடியோ அப்படின்ட்டு. ஆயிரம் இருக்காரு நம்ம ஏகே அதை படம் எடுத்துட்டு இருக்கும்போது வந்து பைக் ஒன்று வாங்கி கொடுத்தாரா நம்ம எஸ்.ஜே. சூர்யாவுக்கு. படம் வித்தியாசமாக தான் இருக்குது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா படம் கொஞ்ச நாளைக்கு வந்து சில பெப்சி சண்டை அந்த ஏதோ பிரச்சனை போயிருதுக்கு போல. அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் போயிருக்குது. அப்போனா என்ன வந்து பாலாஜி வந்து கேட்டாராமா, என் பதினஞ்சு பாடுப்பா நான் வெயிட் பண்ணுறல பதினஞ்சு பார்த்து கொடுப்பா அப்படின்ட்டுலாம் கேட்டுருக்காரு பொழுது. இல்லை நான் அந்த படம் கம்மிட் ஆகிட்டேன், அது எப்படிதான் படத்தை முடிச்சு கொடுத்து கண்டிப்பாக அவன் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. அப்படியே படத்து மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்திருக்காரு எஸ்.ஜே. சூர்யா. அதன்படி பார்த்தீங்கன்னா படம் எடுத்து முடிக்கிறாங்க, படம் ரிலீஸ் ஆகுது. படம் வந்து ஃபர்ஸ்ட் முதல் வாரத்தில் படம் பெருசாக ஓடவும் இல்லை, டாக்கும் இல்லை.
ஐயோ அவ்வளோதான் போல அப்படின்ட்டு எஸ்ஜே சூர்யாவை பயந்து இருந்தாரம்மா. அப்போ ஏற்கனவே சொன்னாரம்மா இரு இன்னும் ரிவ்யூலாம் வரல, ஓகே ரிவ்யூலாம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக படம் ஓடும் அப்படின்ட்டு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்காரு ஏகே. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா படம் கொஞ்சமாக ஓடுது, கொஞ்சமாக பப்ளிக் டக். இனிதான் வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீம் கிரியேட்டர்லாம் வந்து காசு கொடுத்து ப்ரோட் பண்ணுறீங்க இல்லையா, அப்போலாம் வந்து மவுத் டாக் தான். படம் ஒருத்தன் பார்ப்பான் நல்லா இருக்குன்னு சொல்லுவான், 4 பேர் ஷேர் பண்ணுவான், நல்லா பாடுறான்னு. அப்படிதான் கொஞ்சமாக படம் பிக்கப் ஆகும். அப்படின்னா பத்திரிகையில் போகிற விமர்சனம் பார்த்து படம் பார்க்க போவாங்க. அவ்வளோ இந்த படம் கொஞ்சமாக பப்ளிக் டாக் வருது, படம் வந்து கொஞ்சமாக ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய ஆடியன்ஸ் உள்ள வராங்க, படம் பார்க்குறாங்க, படம் பயங்கர ஹிட் ஆகிடுது. படம் ஹிட் ஆனவன தான் நம்ம ஏகே என்ன பண்ணுறாரு, ஓகே ஃபர்ஸ்ட் ஹிட் ஆயிடுச்சு இந்த காருன்ட்டு ஒரு ரெக்கார்டு காரை நம்ம எஸ்ஜே சூர்யாக்காக வந்து நம்ம ஏகே வந்து கிஃப்ட் பண்ணி இருப்பாரு. இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்களில் வந்து குறிட வச்சிருப்பாங்க. சரியா சொல்ல மகாநீதியின் படத்தில் கதை ரசிகர் தெரியுமா, கதை நல்லா இருக்கு ரிலீஸ் ஆன உடனே டேரக்டர் ஒரு கார் வாங்கி தரணும்ட்டு சத்யராஜ் வந்து இது ஸ்பூப் பண்ணியிருந்திருப்பாரு. படம் மட்டும் ஓடிடுச்சுன்னா இவனுக்கு ஒரு காரை பிரசன்டா வாங்கி கொடுத்து கப்பூர் மடக்கி வச்சுக்கணும். இந்த கார் தாங்க குஷி படத்துல நம்ம தளபதி ஓட்டின காரு, இதே கார் தான் வந்து தெலுங்குலயே வரும். கார் மட்டும் கட்பிடியில் பேஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படம் ஹிட்டான உடனே அடுத்து ஒரு எடுத்த படம் தான் வந்து குஷி. ஓகே, குஷி படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருப்பாரு. அதுதான் வந்து 2 பேரை மீட் பண்ண வைக்கிற ஒரு சின்ன டேர்னிங் படம் இருந்திருக்கும். அந்த கேரக்டருமே நடிச்சிருப்பாரு அந்த படத்தில். இந்த படம் தமிழ் எடுத்திருப்பாங்க, தெலுங்கு எடுத்திருப்பாங்க. இந்த படம் ரெண்டுத்துலையுமே மிகப்பெரிய ஹிட்டாக இருந்திருக்கும். இந்த படம் டைரக்ஷன் சைடில் 2 பெரிய ஹீரோ வச்சு ஹிட்டு கொடுத்துருப்பாரு நம்ம எஸ்ஜே சூர்யா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் சாப்டர் இப்போ தான் ஓப்பன் ஆகுது. அவருக்கு வந்து ஆக்டிங் பண்ண ஆசை தான் இருந்துச்சு, ஆனால் அந்த படத்தில் வந்து சின்னதாக ரோல் பண்ணுறது, ஓகே ஃபேஸ் கார்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே நம்ம வந்து தலாதிச்சு பண்ணிட்டோம், அடுத்து நம்ம தலைகிட்டே போகலான்ட்டு தான் நியூ அப்படின்னு படத்தை ஸ்கிரிப்ட் எழுதி நம்ம ஏகே வச்சு எல்லாரும் பிளான் பண்ணியிருப்பாரு. அஷான் டைம் பார்த்தீங்கன்னா நியூ படம் வந்து ஏகே அடிக்க போவார் அப்படின்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து இப்போ ரசிகர் மன்றம் பார்த்தீங்கன்னா தாக்கும்போது அந்த ஆக்டரோட படத்தில் பேர் பார்த்தீங்கன்னா என்ன படம் அடிக்கிறாரோ அதை பொறுத்த தான் வச்சிருப்பாங்க, மன்றத்தை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நியூ அப்படின்னு போட்டு வச்சிருந்தாங்க, மகா நியூ அப்படின்ட்டு. இந்த 2 படமே வரா போயிடுச்சு தான் சாகும். பட் என்னாச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து ஏகே ரேஸ்ல ரொம்ப கவனம் ஆரம்பிச்சாரு. அந்த டைம் அவர் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு, ஆக்சுவலாக ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, நடிக்க முடியாமல் இருந்துச்சு. நம்ம பொதுவாக நம்ம நடிச்சு காட்டுறோம் இந்த மாதிரி ரோல்ஸ் அப்படின்ட்டு. அப்போ ஏகே சொல்லிருக்காரு, நீங்க நடிக்கிறீங்க சார், நீங்க நடிச்சு வச்சிருங்களேன் அப்படின்னு சொன்னாராமா. அதனால வந்து ஓகே நல்லா இருக்கே அப்படின்ட்டு நம்ம எஸ்ஜே சூர்யா வந்து ஓகே இந்த மாதிரி நம்மள நடிப்போம், நம்மளோட ஆக்ஷன் நம்மளே ஹீரோ அப்படின்ட்டு இந்த மாதிரி நடிக்க பிளான் பண்ணியிருந்தாரு. எப்படி குஷி படம் வந்து தெலுங்குலையும் தமிழ் எடுத்தாங்களோ அந்த மாதிரி நியூ படத்தையும் தெலுங்குலையும் தமிழ் எடுக்க பிளான் பண்ணாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து சிம்ரன் ஹீரோயின், தெலுங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அமிஷா பட்டேல். அதே மாதிரி தமிழில் நம்ம எஸ்ஜே சூர்யாவே ஹீரோ நடிச்சிருப்பாரு. தெலுங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகேஷ் பாபு. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து பெருசாக போகலை, ஆனால் மகேஷ் பாபு வந்து ஆக்ஷன் ஹீரோ நடிச்சவர். ஓகேவா, அவர் இந்த மாதிரி கேட்டில் பார்க்க பிடிக்கலான்னு தெரியல. பட் தமிழில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டு. தமிழ் சினிமாவுக்கு வந்து எஸ்ஜே சூர்யா அப்படின்ற ஒரு புது ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பாரு இந்த படத்து மூலியமா. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் பாட்டெல்லாம் சூப்பராக இருந்திருக்கும், படமும் நல்லா இருந்திருக்கும். தமிழில் நியூவு, இதில் வந்து நானியா, தெலுங்குல நானி. நான் நானின்னு உடனே நான் நானி நினைச்சிட்டேன், எஸ்எஸ் ராஜமௌலியோட நானி அப்படின்னு எடுத்துருக்காங்க போல. இங்கிலீஷ்ல தி பிக் அப்படின்னு வந்த படத்தை இன்ஸ்பிரேஷன் எடுத்து இந்த படம் எடுத்திருப்பாங்க. இந்த படம் சூப்பரா இருந்திருக்கும். கம்பேரிசன் கம்ம போடுறேன், தி பிக் நியூயும் இது இட்டான தான். ஓகே ஒரு புது ஹீரோ பிறந்து விட்டார் அப்படின்ட்டு வந்து அப்போ இருந்த டிவிலாம் வந்து பேர் எடுத்திருப்பாங்க, அதை போய் ஷோ போட்டிருப்பாங்க, எதுவும் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து பாடிக்கும் ஆரம்பிச்சிருந்தாரு. ஆச்சு என்ன பிரச்சனைனா அந்த படத்துல வந்து டேரக்டர் இவரு தான். அந்த படத்துல எவ்வளவு சென்சார் பிரச்சனைகள் வந்திருக்கும், பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கும், அரசலாம் பண்ணாங்களாமா ஒரு அந்த பிரச்சனை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நியூ விட்டான உடனே நியூ மாதிரியே வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு. ஆக்சுவலி வந்து குறும்பாசில் இதில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் எடுப்பார் வச்சிங்களே. அது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு படம் 2 படம்னா பரவாயில்ல, தொடர்ந்து பல படங்கள்ல இந்த மாதிரி ரோல்ஸ் எடுக்க அவருக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இவரும் பண்ண ஆரம்பிச்சாரு. சரியா சொன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து இதுவா, அடுத்த படம் வந்து அன்பே அறிவுரை. அன்பே அறிவுரை வந்து அப்படின்ற மாதிரி வருதா. அன்பே அறிவுரை தமிழ்ல பேர் வச்சா வரிவில கொடுப்பாங்க அப்படின்னால வச்ச பேரு. உண்மையாக வச்ச பேர் தெரியுமா இந்த படத்துக்கு? பிஎஃப் அப்படிதான் வச்சாரு, பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. அப்போ பிஎஃப் அப்படின்னா ப்ளூ ஃபிலிம் அப்படின்னு அர்த்தம். ப்ளூ ஃபிலிம் அந்த மாதிரி அர்த்தம். ஓகேவா, அதை மீன் பண்ற மாதிரி தான் படத்துக்கு பேர் வச்சிருப்பாரு. காரணம் அப்படின்னா படம் ஃபுல்லா ஒரே ப்ளூவா ட்ரெஸ் போட்டு ப்ளூவா ஒரு பையன். ஓகேவா, இந்த படம் பார்த்தா ஹிட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது டைரக்ட் பண்ற படம் அப்படின்னு இல்லாம மற்ற டேரக்டர்ஸ் எடுக்கிற படம் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. அப்ப நீங்க தான் இங்க பிரச்சனையே வருது. நிறைய படம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி லேடிஸ் உமனைசர், ரொம்ப 18+ இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சது. தெரியும்ல, ஒரு படம் ஹிட் ஆகி போச்சுன்னா தொடர்ந்து அதே மாதிரி கதை கூடுவாங்க. இது எம்ஜிஆர்ல இருந்து பல பிரச்சனை வந்துருக்கு. எம்ஜிஆர் காலத்துல மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருந்தாங்க ஆரம்ப
படத்துல தொடர்ந்து போலீஸ் வேணான்ட்டாரான். அந்த மாதிரி ஆச்சுன்னா தொடர்ந்து இந்த மாதிரி உமனேஸ்வர் பேஸ் பண்ண படம் வர ஆரம்பிச்சது. கல்வனின் காதலி, அதுலயும் உமனேஸ்வர். இந்த மாதிரி படம் வந்த உடனே என்னாச்சுன்னா வந்து இல்ல இவர் வந்து ஒரு ஆளு மாதிரி அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் கிட்டே வந்து தப்பான பின்பம் கேட்ட ஆரம்பிச்சது. எஜ்ஜி சொன்னா இந்த மாதிரி தான், எஜ்ஜி சொன்னா வந்து உமனேஸ்வர் இருப்பாரு அப்படின்ட்டு அவர் நடிச்ச படத்தை விட்டு ரியலைஸ் பண்ணிச்சான்ற மாதிரி இவங்க வந்து கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா வந்து நடிச்ச பெருமள படம் ஓடல, சில படம் வாய்ப்பு போயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் இது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடாமா, நடா இது படம் ஓட மாட்டேங்குது, நல்லா பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிடாமா. அப்பதான் டைம் வந்து இசை படத்துக்கு ட்ரை பண்ணாரு. இந்த படத்துல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா, எப்படி ஏகே வந்து நீங்க அடிக்கிறீங்க நீங்க நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி வந்து ஏஆர் ரகுமான் இந்த படத்துல மியூசிக் போட்ட முடியல, டைம் பேர் மியூசிக் இருந்தார் ஏஆர் ரகுமான். ஓகேவா, சரி நீங்க மியூசிக் போட்டுங்களேன் அப்படின்னு ஆரம்பம். இதனாலே வந்து 7 மாசம் மியூசிக் கத்துக்கிட்டு இந்த படத்தை மியூசிக் டேரக்டராகவும் ஆதரத்திருப்பாரு நம்ம எஸ்.ஜே. சூர்யா இசை படத்துக்காக. தெரிஞ்சு ஏன் நான் சொல்லிட்டா அந்த படத்தோட கதை ஏஆர் ரகுமான் கதை தான். அது கற்பனை அப்படின்ட்டு படத்துக்கு முன்னாடியே டிஸ்க்ளைமர் போடுவாங்க. 20 படத்தை போட்டாங்க. அதுக்காக இல்லையே சொல்ல முடியுமா, விஷயம் புரிஞ்ச லெஜண்ட்ஸுக்கு ஒன்லிடும் வாட் இஸ் அடிக்ட். ஓகேவா, அதனாலேயே மியூசிக் போட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம தெரியல. இந்த படம் பார்த்தீங்கன்னா அவரே ப்ரொடியூஸ் பண்ண படம் தான். ரொம்ப வருஷம் பார்த்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இருந்த காசு கொஞ்சமா போட்டு பார்த்துட்டு இருந்தாரு. பட் அந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ சக்ஸஸ் எல்லாம் ஆகல. அவருக்கும் வந்து பெரிய ஒரு ப்ராஃபிட் அந்த படம் கொடுக்கவும் இல்லை. ஆனா பாட்டெல்லாம் நல்லா இருக்கும், பாடலாம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மியூசிக் டேரக்டர் ஆதரவு கொடுக்கலையே, அது பத்திரம் அவள் தான் கனடா இது அப்படின்ட்டு தான். அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேப் இருந்துச்சு சினிமா ஃபீல்டில். அதுக்கப்புறம் ஆனால் இது டேரக்ஷன்ஸாக வர மாட்டேங்குது, மியூசிக் வர மாட்டேங்குது, ஆனால் இது வாய்ப்பு வரலன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்காரு போருக்கு. அந்த டைம் தான் வந்து நம்ம சங்கர் சார் வந்திருக்காரு, நிறைய ஹீரோ வச்சு படம் பண்ணுறேன், நீங்களும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ரோல் தரேன் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. நம்ம லோக்கியனை எப்படி கூட்டின்னு போய்ட்டு ஒரு சப்பரம் கொடுப்பா தெரியுமா, அந்த மாதிரியே இல்லாமல் இப்படியும் இல்லாமல் ஒரு டீசெண்டான கேரக்டர் கொடுத்துருப்பாரு. உண்மையான பஞ்சவன் பாரி வந்து இவருதாங்க அப்படின்ற மாதிரி கேரக்டர் கொடுத்துருப்பாரு ஒரு சின்ன ரோலுக்கு. அது மூலியமா வந்து கம்பேக் கொடுத்துருப்பாரு. அவர் மேல அந்த லேடிஸ் மேட்ரு அந்த ஒரு பின்பம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. வெளியே வேற மாற ஆரம்பிச்சது. நண்பன் அடுத்து தான் இசை ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு. ஓ, அப்ப முன்னாடியே எடுத்தாச்சா? முன்னாடியே எடுத்தாச்சு. அது படம் எப்பயோ வர படம், ரொம்ப நாளா கடப்பிலே இருந்து ரிலீஸ் பண்ண முடியாம இருந்து அப்புறமா ரிலீஸ் பண்ணாரு. பட் அப்படியே படம் ஓடல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஓகேன்னு சில படங்களை வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. வைராஜாவையில வந்து இன்ட்ரெஸ்ட் பாட்டு டான்ஸ் ஆடுவாரு. வைராஜாவை இந்த வாழ்க்கை ஒரு பொய் அப்படின்ட்டு எச்என் படத்துல வந்து ஏகே வச்சு பாடுக்கிற ஒரு டைரக்டர் இருந்திருப்பாரு. இது இப்படி பண்ணிட்டு இருக்கும் போதான் வந்து இறைவில வந்து ஒரு கேரக்டர் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இது இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் அது குடிச்சதர வேணும் அப்படின்னு வந்துடும் போதுதான் அவரு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் வந்து வில்லா நடிக்கிற ஒரு வாய்ப்பு. அது யார் கொடுத்தா அப்படின்னா நம்ம ஏஆர் தான். ஸ்பைடர் அப்படின்ற படத்துல நம்ம மகேஷ் பாபுக்கு வந்து வில்லா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். உண்மையில அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் பெருசா ஓடல அப்படின்னாலுமே ஆந்திரா அந்த படம் நல்லா ஓடி இருக்குது. முக்கியம் ஆந்திரா மக்கள் கிட்ட எஜ்ஜே பயங்கரமான வில்லங்க அப்படின்னு ரீஸ் ஆயிட்டாரு. உங்களோட படத்துல வந்து நடிச்சிருப்பாரு. டாடி சூப்பரா இருந்திருக்கும். பயம் அது கொடுத்தது யாரு, நாங்க. பயமா அது கடிச்சிடாத. இதெல்லாம் வந்து பயோநாட்டிக் சூப்பராக இருக்கும். இங்க இருந்தால் என்னுடைய புது அத்தியாயம் ஓப்பன் ஆகுது. இதுதான் வந்து வில்லனோட அத்தியாயம். இதன் பிறகுதான் அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட வாய்ப்பு, பெரிய பெரிய ஹீரோக்கள் படங்கள்ல வில்லன் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. குறிப்பா சொல்லலாம் மெர்சல், மாநாடு, நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சம் மறப்பதில்லை வந்து சொல்றது அதை ஒரு குடும்பம் வச்சுருப்பாரு. இந்த மாதிரி வந்து வில்லங்க நடிக்க ஆரம்பிச்சாரு. மக்கள் கிட்ட வந்து வில்லங்க அப்படின்ற யூஸ் ஆயிடுச்சு. அதன் பிறகு மான்ஸ்டர், பொம்மை நடிச்சாரு. மான்ஸ்டர் வந்து ஓரளவுக்கு ஓன படம், பட் பொம்மைலாம் பெருசா போகல. காரணம் வந்து இதை வந்து வில்லனா பார்த்துட்டாங்க. எவிட விஜய் சேதுபதியை வில்லன் வச்சு ஆகி கொடுக்குறாங்க, ஹீரோ வச்சா பார்க்க மாட்டீங்களா, அந்த மாதிரி ஆச்சு. வில்லன் ஹீரா வந்து மாற ஆரம்பிச்சாரு. பட் என்ன ஆகும்னா இதெல்லாம் படங்களையும் பார்த்தீங்கன்னா என்னதான் ஹீரோ கிட்ட அடி வாங்கி காலியாகிற ஒரு வில்லன் கேரக்டரா இருந்தாலுமே அவருடைய ஒரு கதாபாத்திரத்தை வந்து அழகாக நடிச்சிருந்திருப்பாரு. சேஷனா கேம் சேஞ்சர் படம் வந்து ஒரு மொக்க கேரக்டர் தான், மொக்க படம் தான். இதனோட ஆக்டிங் சூப்பராக இருந்திருக்கும். ஓகேவா, அது மொட்டை போட்டு வந்து வில்லனிசம் பண்றது. அப்புறம் வந்து தெலுங்குலையும் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா சாட்டர்டே அப்படின்ட்டு தமிழ்ல டப்பிங் ரிலீஸ் பண்ணி சூர்யா சாட்டர்டே நான் நினைச்சிருந்தேன். சூர்யா எஜ்ஜே சூர்யா போல அவருடைய சாட்டர்டே நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா பல ஹீரோ பேர் சூர்யாவா. இந்த படங்கள்லாம் வந்து வில்லன் பண்ணி பயங்கர கலக்கி இருந்திருப்பாரு. இவரோட ஆக்டிங்காக படம் பார்க்கலாம் சூப்பராக இருந்திருக்கும். இங்கதான் வந்து தமிழ்ல நடிப்பு அரக்கன் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க மார்க் ஆண்டனி படத்தை மூலியமா. மார்க் ஆண்டனி படத்தை பார்த்தீங்க அப்படின்னா விஷல் படம் பேர் போடும்போது கூட தேட்டர் வந்து பெருசாக கிளாஸ்லாம் இல்லை. எஸ்.ஜே. சூர்யா பேர் போடும் பொழுது அது நடிப்பு அரக்கன் அப்படின்ட்டு போட்டதால எல்லாம் மேல கத்தர வச்சு வாரம் மணி நேரம் வச்சாங்க. அந்த அப்பா கேரக்டர் ஜாக்கி பாண்டியன், மதன் பாண்டியன் 2 கேரக்டரும் சூப்பராக இருந்திருக்கும். இனி பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஆக்டரா இருக்காரு. எல்லாருமே வந்து ஆக்டிங் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மரா இருக்காரு. இதுதான் சொன்னா இப்ப ரிலீஸ் ஆனா லிக்கு படம் வச்சுக்கலாம். ஆக்சுவலி லிக் படம் மூலமா தான் நிறைய போகுது. மீன் காரணமே ரொம்ப படம் வச்சுட்டு இருந்தேன். சரியான டைம் கிடையாது. இப்போ டைம் கிடைச்சிருக்கு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி கேரக்டர் வைஸா வந்து நம்ம மாற்றுக்கிறது இருக்கலாம். இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி இந்தியா ஃபுல்லா ஒரே ஒரு சோசியல் மீடியா மட்டும் இருக்குது. ஷாப்பிங் அதே பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பெரிய ஒரு கம்பெனி ஓனரு ஏன் போய் வேலை வெட்டிலாம் டம்மி பண்ணி போகணும், அவனை ஃபாலோ பண்ணணும்னு தோணும். மேபி இந்த கேரக்டர்ல வேற வச்சிருந்தாங்க அப்படின்னா
அப்படின்னா இன்னும் நல்லா வந்திருக்குமான்னு ஒரு கேள்விதான். இவர் அடிச்சனால தான் நமக்கு வந்து இது சொல்றது அந்த படம் பார்க்கும்போது ஆக்டிங் சூப்பராக இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஓகே யாரெல்லாம் வந்து எஸ் பிடிக்கும் ஓகேவா சொல்றாரு படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஆக்டிங் ரொம்ப சூப்பர் ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் வந்து டாக்டர் எஸ் சூர்யா வந்து இப்போ அவ்வளோவா வர்றது இல்லை ஓகேவா. இன்னும் டேரக்ஷன் கஷ்டம் தான். கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வந்து செதுக்கி எடுத்துன்னு போயிட்டு எனக்கு வந்து பார்க்காம உட்காந்து ரோஸ் போட்டுருப்பாங்க சமசடை போட்டு உட்காந்துட்டு. செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. பட் ஆக்டிங்கா வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சூர்யா செம்ம ஆக்டர் தான், செம்மையான ஒரு பர்ஃபார்மர் தான். ஸோ வந்து எப்படி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த ஒரு ஆக்டரோ டேரக்டரோ பற்றி பேசலான்றதை கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து பாசனுக்கு பாராட்டுடையோட கண்டிப்பாக பார்க்கலாம். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போட்றேன் பாய்.